السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وإن الدم ليقع من الله عز وجل إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹை புகழ்ந்தவனான ஒரே ஆர்வம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் என் உயிரினும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த அவையிலே குழும்பியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கு குறித்தான சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் அது ஹஜ்ஜி செய்வதற்குரிய மாதம். புனித மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக சென்றுக்கூடிய ஹாஜிகள் அங்கு தவாப், சழி, ஷைத்தானுக்கு கல்லெறிதல் என பல அமல்களை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு அமலை மட்டும் ஹாஜிகளுக்கு மட்டும் என்று குறிப்பாக்காமல் பொதுவாக ஆக்கியிருக்கின்றான். அந்த அமல்தான் குர்பானி. குர்பானி என்று சொன்னால் தியாகச் செம்மல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாமல் நாம் கடக்க முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது என்பது 86 வயதாக இருந்தது. இப்படி தவம் இருந்து பெற்ற பிள்ளையை அல்லாஹ் தஆலா அறுக்கும்படி கட்டளையிட்டான். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது: யா புனைய இன்னி அராஃபில் மராமி அன்னி அதுபஹுக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்: என் அருமை மகனை, நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். இப்போ இந்த காலத்து ஒரு பையன்கிட்ட போய் ஒரு தகப்பன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி இப்போ உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார்னா அவன் சொல்லுவான்: நானும் தான் உங்களை மொட்டை மாடிலேருந்து கீழே தள்ளி விட மாதிரி கனவு கண்டேன், அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பான். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்: யாபத்தி இஃபல் மாத்து உமரு, ஏவப்பட்டதை போலவே செய்யுங்கள், அதாவது என்னை அறுத்து விடுங்கள் என்பதாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதன் பின்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குப்புற படுக்க வைத்தார்கள். நேராக படுக்க வைத்தால் எங்கு பாசத்தில் அறுக்காமல் விட்டு விடுவேனோ என்று குப்புற படுக்க வைத்து கத்தியை வைத்து அறுக்கிறார்கள். கத்தி அறுக்கவில்லை. கோபத்தில் கத்தியை தூக்கி எறிகிறார்கள். பாறை 2ஆக விழுந்து விட்டது. அந்தளவு கத்தி ஷார்ப்பாக இருந்தது. இதை பார்த்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளையை ஏற்று அவருடைய ஹலீல், அவருடைய மகனை அறுக்க துணிந்து விட்டார் என்பதற்கு வெகுமதியாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆட்டை இறக்கி அதை குர்பானி கொடுக்க சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை பற்றி சொல்லும் பொழுது, பெருநாள் நாளன்று மக்கள் செய்யக்கூடிய அமல்களில் ரொம்பவும் பிரியமான அமல் குர்பானி. அந்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் தன்னுடைய கொம்புகளோடும் கால் குழம்புகளோடும் முடிகளோடும் வந்து சாட்சி சொல்லும். இறுதியில் சொன்னார்கள்: இன்ன தமல யகமினல்லாஹி அஸ்ஸ வஜல்ல பி மகானின் கபுலை யக அலல் ஆரந்து. அந்த பிராணியை அறுக்கும் பொழுது விழுகின்ற இரத்தம் பூமியை சென்றடைவதற்கு முன்னால் குர்பானி கொடுப்பவருக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸில் பி குல்லி ஷஅரின் ஹசனத்துன்,
ஒவ்வொரு குர்பானி பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆனால் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ, மன் வஜத ஷஅத்தன் ஃபலம் யுலஹ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவனுடைய தொழும் இடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸீன்கள் சொல்கிறார்கள், தொழும் இடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னால் தொழ வர வேண்டாம், தொழுகை கூடாது என்று அர்த்தம் அல்ல. மாறாக அவர் குர்பானி கொடுப்பவரோடு கலக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். குர்பானி கொடுப்பது என்பது ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் வாஜிபு, ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. யாரெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும்? யார் துல்ஹஜ் 10, 11, 12 ஆகிய நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் நிசாபை அடைந்த தங்கம், வெள்ளி, பணம், பொருட்கள் வைத்திருக்கிறாரோ அவர் மீது குர்பானி கடமை. அப்படி என்றால் ஏழை குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி கூடாதா? கூடும். அதுதான் சிறந்த குர்பானியும் கூட. அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நண்பன் ஏழையாக இருந்தும் வருடாந்தோறும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தார். ஒரு நாள் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய மறுமை நிலைமையை தெரிந்து கொள்ள நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். அதற்காக 2 ரக்காத் தொழுது அவரிடத்தில் அவருடைய நிலைமையை பற்றி நான் கேட்க வேண்டும் என்று துவா செய்துவிட்டு ஒளிவுடன் தூங்கினேன். அல்லாஹ் தஆலா கனவில் ஒரு காட்சியை காட்டுகிறான். அதில் கியாமத் நாள் ஏற்பட்டதை போன்றும் மக்கள் எல்லாம் கபர்களில் இருந்து எழுந்து வருவதை போன்றும் பார்த்தார்கள். அதன் பின்பு அவருடைய நண்பரை பார்த்தார்கள். அவர் மிக உயர்ந்த குதிரையில் பயணம் செய்தவாறு வந்தார். அவருக்கு முன்னால் பல பிராணிகள் அணிவகுத்து நின்றது. அப்பொழுது அவர் நண்பரிடத்தில் போய் கேட்கிறார், அல்லாஹ் அவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் என்னை மன்னித்தான் என்று நண்பர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறார்கள், எதனால் உன்னை அல்லாஹ் தஆலா மன்னித்தான்? நான் ஒரு வயதான ஏழையான ஒரு பெண்ணுக்கு 1 திர்ஹம் சதகா செய்து அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மன்னித்தான் என்பதாக சொன்னார்கள். அடுத்தபடியாக கேட்டார்கள், இந்த வாகனம் ஏது அப்படின்னு கேட்டான். அப்ப நண்பர் சொன்னாரு, இந்த வாகனங்கள் எல்லாம் நான் குர்பானி கொடுத்த பிராணிகள். நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெரிய வாகனம் என்பது நான் முதலில் கொடுத்த பிராணி என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் ஏழையாக இருந்து ஒருவர் குர்பானி கொடுத்தார், அது அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சிறந்த அந்தஸ்தில் இருப்பார். எந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பது? லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகல் யதுகுரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பதற்காக கால்நடைகளை குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு உம்மத்தார்களுக்கும் நாம் கடமையாக்கின் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்தில் அன்ஆம் என்ற வார்த்தை ஒட்டகம், மாடு, ஆடு இந்த 3ஐ தான் எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த 3ஐ தான் குர்பானி கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு குர்பானிக்காக ஒரு பிராணியை வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை 10 நாட்களுக்கு முன்பாக, 1 வாரத்துக்கு முன்பாகவே வாங்கிவிட வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது இறையச்சமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் தரக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது என்றால் குர்பானி பிராணியை முன்பாக வாங்கி வளர்த்து பராமரித்தல் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். ஆக இந்த குர்பானி என்ற அமலை நல்ல முறையில் நிறைவேற்றி விட்ட மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.